ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கத்திஜா பேசுகிறேன். டுடே மார்னிங் vlog என்னன்னா, இன்றைக்கி என்ன காலைல டிஃபன் செஞ்சேங்கிறத தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நாங்கள் உப்புமா செஞ்சிட்டோம். நான் உப்புமாவுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது தான் யூஸ் பண்ணி நான் உப்புமா செய்வேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு பாப்பா இருக்கிறா. அவள் பேர் நேஹா. அவளை வந்து நான் வந்து இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி முடித்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா. அதனால் என்னால் வேறு ஜாப்க்கு எதுவுமே போக முடியல. பாப்பாவை நான் தான் பார்த்துக்கணும். வீட்டில் வேறு யாருமே கிடையாது. நானே ஹஸ்பண்ட் மட்டும்தான், பெரியவங்களாம் யாரும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், வேலைக்கு போக முடியல. பிஎட் பண்ணியிருக்கிறேன், எம்ஏ பிஎட் தான் முடிச்சிருக்கிறேன். இருந்தாலும் என்னால் வேலைக்கு போக முடியல. பாப்பாவை பார்க்கணும். பட் வந்து நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நமக்கு ஒரு இன்கம் வர மாதிரி பார்க்கணும். எல்லாம் ஹஸ்பண்ட் தான் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நான் இருக்கிறேன். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் சரி நம்ம ஒரு யூடியூப் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதை ரன் பண்ணுறேன். நீங்கள் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கூட நான் பேசுகிறதுக்கும் வசதியாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு கிடப்பாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகவும் நான் வச்சுக்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் இது வரைக்கும் யூடியூப் இந்த சேனல் ஆரம்பித்தது கூட இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. சொன்னால் ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களா, ஏதாவது நினப்பாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கத்துலேயே நான் யார்கிட்டையுமே யூடியூப் சேனல் ஆரம்பித்ததை சொல்லவே இல்லை. அவங்களே அந்த யூடியூப்பில் ஏதாவது பார்த்தாங்கன்னா கேட்டாங்கன்னா சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லலை. என் சேனலை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எனக்காக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை தரும். நம்ம இன்னும் நல்ல நல்ல லாக் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எனக்கு இது வந்து ஒரு ஜாபாக தான், நான் என்னோடய ஜாபாக தான் எடுத்து நான் செய்கிறேன். இதை வந்து என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டாக நான் எடுத்து செய்யலை. எனக்கு ஒரு ஜாப் மாதிரி தான் இதை நான் செய்கிறேன். நம்ம எப்படி டெய்லி ரொட்டீனாக ஒரு ஒர்க்குக்கு போனால் என்ன செய்வோமோ அதை தான் நான் செய்ய போகிறேன். என் பாப்பாவை கையில் வச்சுருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு இன்கம் வேணும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நிரந்தரமற்ற வேலை. அதனால் வந்து நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எனக்காக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஆதரவு கொடுங்க. பாப்பா வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அதை பற்றி என்ன டீட்டெயிலுங்கிறத நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த காலத்தில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்களா அப்படின்னு. எனக்கு வந்து குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா அதை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. என் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க என்ன சாதித்ததே இல்லையா? சாதிக்க தானே செய்கிறாங்க. படிக்க வைப்போம். அங்கே நல்லா தான் சொல்லித்தராங்க. நம்ம குழந்தைங்கள வீட்டில் சும்மா தான் நம்ம இருக்கோம். பேரண்ட்ஸ் என்ன செய்கிறோம்? அதனால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச டீச்சிங் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சர்ஸ்களுக்கும் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்க சொல்லித்தரத்துக்கும் அது வசதியாக இருக்கும். நம்மளும் கைட் பண்ணுவோம், அவங்களும் கைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல டேலண்டடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படிம்பாங்க. அதை நான் காதிலே வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னா ரொம்ப நாள் ஆசை. எக்காந்துக்கணும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகணுங்கிறத அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. இது எதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக தனியாக ஒரு vlog உங்களுக்கு நான் போடுறேன். அது வந்து நான் சொல்ல வந்த கருத்துக்கள் வந்து சரியாக தப்பாங்கிறத உங்களுடைய அபிப்பிராயத்தை வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரிதான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அதை வந்து அடுத்த vlogல நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஏன் பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேங்கிறத சொல்கிறேன். இப்போ தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜி வந்துருச்சு. அதனால் நாங்கள் பாப்பா படித்தது எல்கேஜி யூகேஜியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தா. நல்லா தான் சொல்லித்தராங்க. அதில் எந்த குறையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்மக்கிட்ட பேசுகிறதே இவ்வளோ கைண்டாக பேசுவாங்க. பாப்பாக்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இது பண்ணுறாங்க. நல்லா நல்லா செய், நல்லா பண்ணு. எந்த ஒரு குழந்தையுமே வந்து நீ சும்மாவே உட்கார விட மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவங்க சார் கூட கேட்டாங்க, வேறு ஸ்கூலில் சேர்க்குறீங்களா? இல்லைன்னு சொன்னேன். இதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். பாய்.